Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 15. Evaluate cot inverse of root of 1 plus sin x plus root of 1 minus sin x by root of 1 plus sin x minus root of 1 minus sin x. Okay, first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க பாருங்க root of 1 plus sin x and root of 1 minus sin x இதை தனித்தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா? சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? இதில் என்ன சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இதுதான் நம்மளுடைய half angle formulas. sin x is equal to 2 sin x by 2 into cos x by 2. cos x is equal to cos squared x by 2 minus sin squared x by 2 and cos squared x by 2 plus sin squared x by 2 which is equal to 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸையும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸை எடுத்துக்கும். சரியா? ஓகே, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸுக்கு நம்ம தனியாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தென் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1க்கு பதிலாக காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 எழுத போகிறோம். அப்போது காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2ன்னு எழுதிட்டோம் இந்த 1க்கு பதிலாக. தென் சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் சொல்லுங்கள், சென்டரில் ப்ளஸ் இருக்குது, 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2. ஓகேவா? 2 இன்ட்டு சைன் எக்ஸ் பை 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2. ஓகேவா? இப்போ இதை கொஞ்சம் பாருங்களேன், ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி அந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். அதாவது ஏக்கு பதிலாக காஸ் எக்ஸ் பை 2 இருக்குது, பிக்கு பதிலாக சைன் எக்ஸ் பை 2 இருக்குது. அந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேவா? இதில் ஏ வந்து காஸ் எக்ஸ் பை 2, பி வந்து சைன் எக்ஸ் பை 2. ஓகேவா? இப்போ என்ன ஃபார்முலா, we know that a plus b whole squared which is equal to a squared plus b squared plus 2ab. கரெக்டாப்பா? இப்போ a plus b whole squared எழுதலாம். இதில் a யார், cos x by 2, b யார், sin x by 2. ஓகேவா? அப்போது cos x by 2 plus sin x by 2 whole squared அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? இப்போ சொல்லுங்கள், 1 plus sin x which is equal to a வந்து நமக்கு cos x by 2. ஓகேவா? ப்ளஸ் b வந்து sin x by 2 ஹோல் ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் வேணும் இல்லையா? இப்போது ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகிடும், ரூட் வந்துடும். root of cos x by 2 plus sin x by 2 whole squared. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரை என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். பட் இதுக்கு நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா மாடுலஸ்குள்ளே தான் இது ஃபுல் வேல்யூ வரும். cos of x by 2 plus sin of x by 2. ஓகேவா? நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடுலஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்கொயர் கட் ஆகிடுச்சு, பட் மாடுலஸ்குள்ளற இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸு இந்த டைம் இன்டர்வல் அதாவது 0லிருந்து π/2க்குள்ளர இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு
இந்த வேல்யூஸ் என்ன ஆகும்னா இப்போ இங்கே நமக்கு எக்ஸுக்கு மேலே யார் இருக்கா x/2 இருக்காங்க. ஸோ x/2 அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆகிடும்னா அதே மாதிரி 0,π/4 ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள இங்கே பாருங்கள், இந்த cos x/2 இருக்குல்ல, இது வந்து நமக்கு அதிகமான வேல்யூவாக இருக்கும். sin x/2 வந்து கம்மியான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாடுலஸ் தேவைப்படாது. ஏன்னா எப்போதுமே இந்த வேல்யூ வந்து, அதாவது இந்த ஃபுல் வேல்யூ நமக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவான வேல்யூவாகவே இருக்கும். சரியா? ஸோ பாசிட்டிவான வேல்யூவாகவே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடுலஸ் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரியா? அதாவது எதனால் அப்படின்னா cos x/2 is greater than sin x/2. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா √1 + sin x ஜஸ்ட் cos x/2 + sin x/2 அப்படின்னு எழுதிடலாம். சரியாப்பா? அதாவது இது நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸோட ரேஞ்ச் வந்து இது, இதோட இன்டர்வல் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸோட வேல்யூ sin x-ஓட, அதாவது sin x/2ஓட வேல்யூ விட cos x/2ஓட வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து நமக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம மாடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ √1 + sin x which is equal to cos x/2 + sin x/2. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? கிளியராக புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இப்போ அதே மாதிரி √1 - sin x-க்கு சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். சொல்லுங்கள், இதுலேருந்து நம்ம 1 - sin x எடுத்துக்கோம். 1க்கு பதிலாக என்ன போடணும், cos² x/2 - sin² x/2ன்னு எழுதுவோம் இல்லையா? ஓகேவா? சரிப்பா, cos² x/2 + sin² x/2. நெக்ஸ்ட் இந்த சென்டரில் மைனஸ் இருக்குது. sin x நம்ம எப்படி எழுதுவோம், 2 sin x/2 × cos x/2ன்னு எழுதிடுவோம். கரெக்டா? இப்போ இதில் பாருங்கள், a² + b² - 2 × a × b எந்த ஃபார்மில் இருக்குது, a - b whole square, a² + b² - 2 × ab. ஓகேவா? அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம், 1 - sin x which is equal to, இங்கே ஏக்கு பதிலாக யார் இருக்கா, cos x/2. ஸோ cos x/2 மைனஸ் பிக்கு பதிலாக sin x/2 இருக்காங்க, ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். கரெக்டாப்பா? இது வரைக்கும் புரியுதா, கிளியரா? இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ என்ன ஆகும், √1 - sin x which is equal to √cos x/2 - sin x/2 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ இதுலேயும் என்ன ஆகும், நமக்கு ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆகிடும், அப்சல்யூட் வேல்யூவில் தான் வரும். அதாவது மாடுலஸ்குள்ளார cos x/2 - sin x/2ன்னு வந்துடும். ஓகேவா? இங்கேயும் அதே தான், அதே இன்டர்வல் தான். எக்ஸுக்கு 0,π/2. ஸோ x/2 வந்து உங்களுக்கு 0,π/4 ஆகிடும். ஓகேவா? இதுலேருந்து நமக்கு காஸோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் சைனை விட. ஓகேவா? அப்போது இதோட வேல்யூ அதிகம், இதோட வேல்யூ கம்மின்னா நீங்கள் மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், நமக்கு எப்போதுமே பாசிட்டிவான வேல்யூ தான் கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு √1 - sin x which is equal to cos π/2 - sin π/2 அப்படின்னு கிடைச்சிடும். இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? கிளியராப்பா? ஓகே, இப்போ சொல்லுங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், cot inverse of √1 + sin x plus √1 - sin x by √1 + sin x
மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் இதானே கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்கள் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள். which is equal to cot inverse the root of 1 plus sin x க்கு என்ன போடணும் cos x by 2 plus sin x by 2 போட்டுருவோம் இல்லையா. சென்டரில் ப்ளஸ்ஸு and then root of 1 minus sin x க்கு cos x by 2 minus sin x by 2. so cos x by 2 minus sin x by 2 ஓகேவா. whole divided by இது தான் வரப்போகுது cos x by 2 plus sin x by 2. பட் இங்கே உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்குது சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக cos x by 2 மைனஸ் sin x by 2 எழுதணும். ஸோ அப்படியே எடுத்து எழுதிடாதீங்க. எதனாலனா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்குள்ளாரையும் போகும் சரியா. அப்போது இந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணி விட்டுரும். இந்த டேர்ம் மைனஸில் இருக்கிறதுனால அதை ப்ளஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் போட்டு வந்து ஆன்சர் ராங் ஆகிடும் சரியா. கொஞ்சம் கவனமாக போடுங்க. நல்லா பாருங்கள். மைனஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே எழுதுகிற டேர்ம்ஸை நம்ம ப்ராக்கெட்குள்ளே அதுக்கு தான் எழுதுவோம் சரியா. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் எழுத போகிறதில்ல, அதனால தான் சொல்கிறேன் டேரெக்டாக எழுத போகிறோம். இந்த மைனஸ் வந்து இங்கே போகும்போது இந்த ப்ளஸில் இருக்கிறத மைனஸ் ஆக்கிரும், இங்கே வரும்பொழுது இந்த மைனஸில் உள்ளதை ப்ளஸ் ஆக்கிரும். இப்போ சொல்லுங்கள் மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 இந்த மைனஸ் உள்ள வருது. அப்போ என்ன ஆகும் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்துடும் சரியாப்பா. இப்போ எந்தெந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இங்கே வந்து ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 2வும் மைனஸ் சைன் எக்ஸ் பை 2வும் கேன்சல் ஆகிடும் சரியா. அதே மாதிரி இங்கே cos x by 2 minus cos x by 2 cancel ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும் which is equal to cot inverse of இங்கே ஒரு cos x by 2 இங்கே ஒரு cos x by 2 இருக்குது. அப்போ 2 cos x by 2 இருக்குது சரியா. பை அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு sin x by 2 இருக்குது, இங்கே ஒரு sin x by 2 இருக்குது. அப்போது 2 sin x by 2 இருக்குது ஓகேவா. புரியுதாப்பா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். நம்ம கிளியராக ஒன்று தெரியும் cos theta by sin theta which is equal to cot theta கரெக்டாப்பா. இங்கே தீட்டாக்கு பதிலாக யார் இருக்கா x by 2 இருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம் which is equal to cot inverse of cos theta by sin theta உங்களுக்கு cot theta. இப்போ cot of thetaக்கு பதிலாக x by 2 ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆகும் இந்த cot inverseம் cotம் கட் ஆகிடும் which is equal to x by 2 ஓகேவா. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த சம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்பா சரியா. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் செம்ம சரியா. அண்ட் கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதும்பொழுது cot inverse of root of 1 plus sin x plus root of 1 minus sin x by root of 1 plus sin x minus root of 1 minus sin x which is equal to x by 2னு எடுத்து எழுதுனா இன்னுமே நல்லாயிருக்கும் ஓகேவா. கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதும் போது அப்படி பண்ணணும் சரியாப்பா. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியாப்பா.